விஜய் சின்னங்களே, தமிழ் சொந்தங்களே, சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வசனம் வரும். எப்பா ஊரெல்லாம் படிக்க வச்ச உங்கள் அப்பா இருக்கு, உன்னை படிக்க வைக்கணும்னு தோணலையே அப்படிங்கிறாருங்க. அது மாதிரி தான் எக்ஸிஸ்ட் போலோடைய 350 தொகுதி வெற்றி வாய்ப்புன்னு சொன்ன பிஜேபியை பார்த்து அவங்க ஒருத்தர் அம்மா கேட்குறாங்க, ஏப்பா மோடி மீடியாக்களா எப்படிப்பா அந்த 350 தொகுதி அப்படின்னாங்க. எனக்கு என்னம்மா தெரியும், வாழும் கடவுள் புதிதாக உருவாகின கடவுள் வந்து மன கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை தொகுதிகள் வரணும்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வழி இல்லையம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல, எதையோ செஞ்சோம், எதையோ கொடுத்தோம், இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்படி தான் அந்த கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாகவும் மக்களுடைய மனநிலைகளை வந்து அறியாமல் பிஜேபிக்காரங்களுடைய மனநிலையை மட்டுமே அறிஞ்சு போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து தேர்தல் முறைகேடு பண்ணுவதற்கான அச்சாணியாக இருக்குது. இந்த முறைகேடுகளை அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அதற்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நாளை காலையில் 8 மணிக்கு வாக்குப்பதிவு எண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தபால் ஓட்டு, அதுக்கப்புறம் முன்னணி நிலவரம், அதுக்கப்புறம் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேர்தல். ராகுல் காந்தி பிரதமர்